வணக்கம், வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு ப்ரிப்பரேஷன், அது என்னன்னா சிக்கன் லாலிபாப். சிக்கன் லாலிபாப்னு கடைகளில் போய் தான் சாப்பிடணும் சொல்லி எல்லாருக்கும் ஆசை இருக்கும். அந்த சிக்கன் லாலிபாப் நம்ம வீட்டில் ஈஸியாக பண்ணலாம். இதுக்கு மேஜராக 4 சாஸ் தேவை. அதாவது டார்க் சோயா சாஸ், அதுக்கு டொமேட்டோ கெச்சப், சில்லி சாஸ், அதுக்கப்புறம் வினிகர். இந்த 4 இருந்தால் நீங்கள் வீட்டில் ஈஸியாக பண்ணலாம். மற்ற பொருள்லாம் வீட்டில் இருக்க பொருள் தான். அதாவது வெங்காயமாக இருக்கட்டும், பூண்டாகட்டும், அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர், மைதா, இது எல்லாமே நம்ம வீட்டில் எல்லாமே இருக்கும். ஸோ இதை வச்சு எப்படி பண்ணுறது? அதில் முக்கியமாக ஒரு விஷயம் கவனிக்க வேண்டியது என்ன கேட்டிங்கன்னா, இந்த சிக்கன் லாலிபாப் பண்ணும்போது என்ன பண்ணேன்னா, அந்த மேரினேஷன் பேட் இருக்குல்ல, அதில் சில்லி பவுடர்லாம் போட்டுறாங்க. ஆக்சுவலாக சில்லி பவுடர் போடக்கூடாதுங்க. வெறும் மைதா, கார்ன்ஃப்ளவர், கொஞ்சம் வினிகர், கொஞ்சம் சால்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த பேட்டரில் சிக்கனை டிப் பண்ணி அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணி டாஸ் பண்ணால் சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லை, நீங்கள் இந்த ப்ரிப்பரேஷன் யூஸ் பண்ணும்போது சிக்கன் விங்ஸ், அதாவது ரெக்க பகுதி, இந்த ரெக்க பகுதியை எடுத்து தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டான அந்த ஷேப்லாம் கிடைக்கும். இப்போ இந்த டிஷ் எப்படி பண்ணுறது பார்ப்போம். அதுக்கு முன்னாடி தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? சிக்கன் லாலிபாப் தேவையான பொருட்கள்: சிக்கன் விங்ஸ் 8 நம்பர், மைதா 1 டேபிள் ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் 1 டேபிள் ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன், வினிகர் 1 டேபிள் ஸ்பூன், முட்டை 1, டார்க் சோயா சாஸ் 1 டீஸ்பூன், சில்லி சாஸ் 1 டேபிள் ஸ்பூன், ஸ்வீட் சில்லி சாஸ் 2 டேபிள் ஸ்பூன், டொமேட்டோ கெச்சப் 1 டேபிள் ஸ்பூன், சாப்டு ஆனியன் 1 டேபிள் ஸ்பூன், சாப்டு கார்லிக் 1 டீஸ்பூன், ஸ்ப்ரிங் ஆனியன் தேவையான அளவு, உப்பு தேவைக்கேற்ற, எண்ணெய், குக்கிங் தேவையான அளவு. இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். இந்த சிக்கன் லாலிபாப் பண்ணுறதுக்கு நான் ஃபஸ்ட்டு மேரினேஷன் பண்ண போகிறோம். அதனால் ஃபஸ்ட்டு மைதா போட்டிருக்கேன், அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், கார்ன்ஃப்ளவர், வினிகர், இதுக்கப்புறம் சோயா கொஞ்சமாக போடுங்க, அதிகமான குவான்டிட்டி போட வேண்டாம். இதெல்லாம் போட்ட பிறகு முட்டை உடச்சி போடுறோம். ஒரு முட்டை போட்டிருக்கேன். ஆக்சுவல் ரெசிப்பியில் பாதி முட்டை போட்டால் போதும். இதுக்கு பிறகு உப்பு போட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் பேட்டர். இந்த பேட்டர் திக்காக இருக்கக்கூடாது, கொஞ்சம் தின்னாக இருக்கணும். நல்லா விஸ்கில் பீட் பண்ணுங்கள். அந்த மைதா அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் நல்லா மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு தான் அடுத்த ஸ்டேஜ் நீங்கள் போகணும். கரெக்டான டெக்ஸ்சர் இந்த மாதிரி கரெக்டாக வந்துருக்கணும். திக்காக இருந்தால் சிக்கனை டிப் பண்ணி ஃப்ரை பண்ணும்போது பேட்டராக இருக்கும் சிக்கன் பீஸில். அதனால் இந்த மாதிரி டெக்ஸ்சரில் எடுத்துருங்க. இதுக்கு பிறகு இந்த லாலிபாப் ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுக்கு ரெக்க பகுதி, அதாவது கோழியோட ரெக்க இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஒரு சைட் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ரெடிமேடும் கிடைக்கிது, வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த பேட்டரில் போட்டு டிப் பண்ணிட்டு அப்படியே ஃப்ரை பண்ண போகிறோம். கடையிலேருந்து வாங்கும் போது ரெக்க பகுதின்னு சொல்லி கேட்டு வாங்கணும். நிறைய பேர் லெக்கை தான் இந்த மாதிரி லாலிபாப் யூஸ் பண்ண சொல்லி நினைக்கிறாங்க. அப்படி இல்லை, ரெக்க பகுதி தான் யூஸ் பண்ணுறாங்க. இப்போது இந்த பேட்டரில் டிப் பண்ணி எடுத்துகிட்டு டேரெக்டாக கடாயில் இந்த மாதிரி 1 by 1 போடுங்க. இந்த மாதிரி 1 by 1 போடும்போது கரெக்டாக சிக்கன் ஒன்றோட ஒன்று ஒட்டாது. அது மட்டும் இல்லை, எண்ணெய் நல்லா சூடாக்கணும். நிறைய பேர் சிக்கன் லாலிபாப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சில்லி பவுடர் போட்டுருவாங்க. ஆக்சுவலாக சில்லி பவுடரும் போடக்கூடாது இந்த சிக்கன் லாலிபாப்புக்கு ஃப்ரை பண்ணும்போது, சரிங்களா? ஏன்னா அந்த கலர் ரெட்டிஷ் கலர் வேணும்னு சொல்லிட்டு அப்படி பண்ணிடுறாங்க. அப்படி பண்ணாதீங்க. இப்போ சிக்கன் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இந்த ஸ்டேஜில் சாஸ் ரெடியாக இருக்கணும். ஃப்ரை பண்ண சிக்கனை அப்படியே போட்டு டாஸ் பண்ணணும். பார்த்தீங்களா, அந்த லாலிபாப் பார்க்குறதுக்கு ஒரு சைடு அந்த சிக்கனோட ஃப்ளஷ் எல்லாமே கரெக்டாக வந்திருக்கு. இந்த மாதிரி தான் இருக்கணும். இதுக்கு பிறகு இந்த சாஸ் எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பேனில் கொஞ்சம் எண்ணெய் போடுங்க. அதுக்கு பிறகு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க பூண்டு, வெங்காயம். இந்த பூண்டு வெங்காயம் நீங்கள் வதக்கும் போது ஹை ஃப்ளேமில் வச்சு டாஸ் பண்ணணும். எப்பயுமே ஒரு சைனீஸ் ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது அந்த ஃப்ளேம் ஹைலேருந்து டாஸ் பண்ணால் உங்களுக்கு ப்ரிப்பரேஷன் நல்லா வரும். அப்போ தான் க்ரன்ச்சியாக இருக்கும். இதுக்கு பிறகு டொமேட்டோ கெச்சப், டார்க் சோயா சாஸ், வினிகர், சில்லி சாஸ், அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டிருக்கேன். இந்த இடத்துல ஸ்வீட் சில்லி சாஸ் யூஸ் பண்ணுறோம். நிறைய பேர் சுகர் போடுவாங்க. ஆக்சுவலாக சுகர் போடக்கூடாது, ஸ்வீட் சில்லி சாஸ் தான் போடணும். இதெல்லாம் போட்ட பிறகு நீங்கள் பேனில் ஜஸ்ட் லைட்டாக டாஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி குக் பண்ணி முடித்த பிறகு உப்பு தேவையானதுக்கு ஆட் பண்ணுறோம். சாஸ் கொஞ்சம் லைட்டாக கெட்டியான பிறகு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணுங்கள். தண்ணி ஆட் பண்ண கொஞ்சம் டைல்யூட் ஆகும். இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போனால் கார்ன்ஃப்ளவர் பேட்டர் ஆட் பண்ண போகிறோம்.
இந்த கார்ன்ஃப்ளவர் வந்து தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அது வந்து 1 டீஸ்பூனுக்கு கம்மியாகவே போட்டால் போதும். அதிகமான கார்ன்ஃப்ளவர் பேட்டர் நீங்கள் போட வேண்டாம். அதிகமாக போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த சாஸ் டெக்ஸ்சர் கரெக்டாக கொடுக்காது. அதனால தான் தெளிவாக சொல்கிறேன், 1 டீஸ்பூன் போடுங்க. இதுக்கு பிறகு ஃப்ரை பண்ணி வச்சுருக்க சிக்கன், அதுக்கப்புறம் மேலே கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டு நல்லா பேனில் டாஸ் பண்ணி எடுத்து சர்வ் பண்ண ஒரு அருமையான சிக்கன் லாலிபாப் ரெடி. இப்போ எல்லாருக்கும் இந்த லாலிபாப் எப்படி பண்ணுறது எல்லாரும் தெரிஞ்சிருக்கும். இதுதான் ஸ்டார் ஹோட்டலில் பண்ணுற ஒரு ஸ்டைல். இது லோக்கலில் பண்ணும்போது தான் அந்த சில்லி பவுடர்லாம் போட்டு பண்ணுறது. நீங்கள் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். பர்டிகுலராக அந்த ஸ்வீட் சில்லி சாஸ் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும். இதே மாதிரி நாளைக்கே இன்னொரு சூப்பரான ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், see you, bye bye, take care.